வயக்ஃபுர்னல் இஹ்சான, அதாவது உபகாரத்தை நிராகரிக்கிறார்கள். எவ்வளவுதான் உபகாரம் செஞ்சாலும் அது நிராகரிக்கிறார்கள். சொல்லிட்டு விளக்குறாங்க. லவ் அஹ்சன்த இலா இஹதாஹுன்ன தஹர, காலமெல்லாம் ஒருத்திக்கு நீ அள்ளி அள்ளி கொடுத்து, உன் காலமெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிற, ஒரே ஒரு நாள் அவ கேட்டு நீ கொடுக்கறேன்னு வையி, மாராய்த்து மின்க ஹைரன் கத்துன்றுவா, ஒரு நன்மை உன்னால கிடையாது, யூஸ் இல்லைன்றுவா. காலமெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் ஒரு தடவை கேட்கறது உங்களுக்கு கொடுக்க முடியல. என்னத்தை கொடுத்துட்டிய? இந்த பெண்களுடைய தன்மை இருக்குத, என்னத்தை கொடுத்துட்டியன்னு கேட்கலாமா? எல்லாமே அவங்க வைத்திருக்கிற எல்லாமே உடையது. வேற வேற சமுதாயம் மாதிரி பொம்பளை வேலை செய்ய விட்டு, நாத்து நட விட்டு, களை எடுக்க விடுற ஒரு சமுதாயமா இது. நீங்கள் எது வைத்திருந்தாலும் எல்லாமே யாரு, நீங்க இருக்கிற ஆடையில இருந்து போட்டுக்கிற நகை நட்டுல இருந்து எல்லாமே அவனுடையது. அதெல்லாம் அனுபவிச்சுட்டு என்ன செஞ்சிடறாங்க பெண்கள் தெரியுமா? நீங்க என்ன செஞ்சு விட்டியன்னு கேட்கறாங்க. இந்த நன்றி மறக்கிறதுல இது பயங்கரமா கோவம் வருது அல்லாவுக்கு. இப்படி அப்பட்டமா மறக்கிறீங்க. உங்களுடைய எல்லா சுமைகள் அவன்ல சுமத்தப்பட்டிருக்குது. உங்க சுகத்துக்கு நீங்க போய் உழைங்கன்னு இந்த மார்க்கத்தில் சொல்லப்படல. அனைத்தும் ஒருத்தன் தலையில கட்டப்பட்டிருக்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க? அவனுடைய சக்திக்கு மீறி கேட்கறீங்க. அவனுக்கு முடிஞ்சாதான் தருவான், முடியலன்னா இல்லன்னு சொன்னா உன்னை ஒண்ணுமே தரலன்னு சொல்லி போடுறீங்களே, உங்ககிட்ட ஒரு நன்மையும் கிடைக்கலன்னு சொல்லி போடுறீங்களே. இந்த ஒரு தன்மைக்கு தான் நரகத்தில் அதிகமா இருக்கிறீங்க. அப்ப பெண்கள் தங்களுடைய வணக்க வழிபாடு இந்த மாதிரி தப்புகளுக்கு நரகத்துக்கு போறது ஆம்பளை மாதிரி போயிருவாங்க. அந்த சதவீதத்துல இங்கே அந்த அளவு இருப்பாங்க, அங்க அந்த அளவு இருப்பாங்க. ஆம்பளைட்டெல்லாம் இல்லாத ஒரு மகா கெட்ட குணம் பெண்கள்கிட்ட என்ன, என்னத்தை கொடுத்தாலும் இல்லைன்றாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் சரி, அந்த ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் அவளே ஒரு வார்த்தையில தூக்கி எரிஞ்சிட்டு போயிருவாங்க. அப்ப இந்த தன்மை யாரிடமா இருந்தாலும் என்ன செய்யணும்? ஆஹா இது டேஞ்சரு, கொடுக்க முடியலையா, பரவாயில்லைங்க, அடுத்த மாசம் பாத்துக்கிடுவோம். இதனால என்னன்னு சேர்ந்து என்ன செய்யணும்? ஆறுதல் படுத்தணும். அதை விட்டுட்டு ஒரு ஆம்பளைய போட்டு டிஸ்டர்ப் பண்ணி அவனை போட்டு பைத்தியக்காரனாக என்ன செய்வான்? ஹராமான தப்பான வழியில போறவங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க? இன்னைக்கு பாக்குறோம் செய்தித்தாள்களை படிச்சீங்கன்னு சொன்னா, கள்ள நோட்டு அடிச்சவன் கைது வருது. எது கள்ள நோட்டு அடிக்கிறான்? போதைப் பொருள் கடத்தியவன் கைது வருது. எதுக்கு இதெல்லாம் பண்றான்? எது கலப்படம் பண்றான்? எதுக்கு லஞ்சம் வாங்குறான்? உள்ளுக்கு உள்ள டார்ச்சரு. அவனுக்கு என்ன சம்பளம் வருதோ அதை கொண்டு நீ வாழ கத்துக்கொண்டு இருந்தால் அவன் கூடுதல் அந்த மாதிரி செய்ய மாட்டான். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன போட்டுக்கிட்டு அதை வாங்கித்தான் பங்களா வாங்கித்தான் என்ன செய்வான்? முடியாது. நமக்கு சில இடத்துல டிஸ்டர்பா இருக்குன்னு வைங்களேன், இடைஞ்சலா இருக்குன்னு வைங்களேன், வெளி உலகத்துல தவிர்த்துக்கலாம். ஒரு ஆள் பக்கத்தில் உட்காந்து பிளேடு போடுவாங்க, ஒதுங்கிக்கலாம். வீட்டுக்குள்ள முடியுமா? டெய்லி அங்கதான் இருக்க வேண்டியிருக்கு. டெய்லி ஒரு நாள் பூரா வீட்டுல ராத்திரி பூரா உட்காந்துக்கிட்டு நம்மள டார்ச்சர் பண்ண என்னவாக நிம்மதியே போயிருமா? இப்படி யோசிப்பான். முதல் நாள் போனா அதே பிரச்சனை, அடுத்த நாள் போனா எப்ப பங்களா வாங்க போறிய, அதுக்கு அடுத்த நாள் போனா இப்ப டிவி வாங்க போறிய, அதுக்கு அடுத்து போனா இப்ப பிரிட்ஜ் வாங்க போறிய, அதுக்கு பதிலா இப்ப நகை வைக்கிற போறிய, இதையே பஞ்சாயத்து ஆகிட்டு இருந்தா அவன் வீட்டுக்குள்ள போறதுக்கு என்ன செய்யும்? ஆஹா என்ன நிம்மதி இல்லாம போயிடுதுடா, வெளியில தான் எல்லாத்தையும் மறந்துட்டு வியாபாரம் தொழில் நிக்கிறான். வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன என்னவாயிரு? இதே பஞ்சாயத்தானவன. அப்ப நம்ம சம்பாதிக்கணுமே, இப்ப இருக்கிற முறையா சம்பாதிக்கிறத கொண்டு இந்த பொம்பளை கேட்கறது வாங்கி கொடுக்க முடியாது. அப்ப முறை தவறு சம்பாதிச்சா என்ன செய்ய முடியும்? செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துதான் டபுளிங்ல போய் ஏமாறுறான், லாட்டரியில போய் ஏமாறுறான், சூதாட்டத்தில் போய் ஏமாறுறான், ஹராமான பொருள்களை வித்தாவது சம்பாதிப்போங்கிறான். எல்லா விதமான மோசடிகளுக்கும் 90% காரணங்கள் ஆண்கள் ஹராமான முறையில் அயோக்கியத்தனமான முறையில் பொருள் திரட்டுகிறார்கள் என்று சொன்னால் பொம்பளைங்க தான் காரணமா இருக்கிறார்கள். நீங்க மாட்டு கண்ட்ரோல் பண்ணி நீங்க அல்லாஹ் மீறாதீங்க, பாவம் செஞ்சிடாதீங்க, ஹலாலான முறையில் அல்லாஹ் எழுதுறான், அது போது நிறைய தந்தா எனக்கு தானே தரப்போறிய. ஒரு பெண் என்ன வழங்கனே கோடி கோடியா தந்துட்டா என்ன செய்ய போறான்? யாருக்கு கொண்டு கொடுக்க போறான்? எத்தனை கோடி இருந்தாலும் உனக்கு தான் தர போறான். அப்ப என்ன விளைவிக்கணும்? ஒரு பெண்கள் நம்ம புருஷன் எவ்வளவு இருந்தா நம்மகிட்ட தருவாரு, அல்லாஹ் கொடுக்கல என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி அவனை ஆறுதல் படுத்தி அவனை கெட்ட வழிக்கு போகாம ஹராமான முறையில் நீங்கள் எது தந்தாலும் எனக்கு தேவையில்லை, நான் வாங்க மாட்டேன், ஹராமானது எனக்கு ஹலாலான முறையில் சம்பாதிச்சுட்டு வாங்க அப்படின்னு பெண்கள் சொல்வார்களே. ஆனால் எல்லாரும் பொருளாதார குற்றம் அம்புட்டு குனிஞ்சு வருங்க. பொருளாதார குற்றவாளிகள் எல்லாத்தையும் நீங்க கேளுங்க, நாங்க மனைவியை சந்தோஷப்படுத்துற குடும்பத்தை சந்தோஷப்படுத்த செஞ்சேங்கிறான். அப்ப எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? பெண்கள் கவனமா இருக்கணும். புருஷன் இந்த பொருளாதாரத்துக்கு டார்ச்சர் பண்ணுவது விட்டுறணும். அவர்களை ஆண்கள் என்ன செய்யணும்? இருக்கிறதுக்கு தகுந்தவாறு கொடுக்கணும். நிறைய இருக்கும்போது கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது, அதை இவங்க கவனமா இருக்கணும். குறைய இருக்கும்போது நீங்க டிமாண்ட் பண்ணக்கூடாது. ரெண்டு பக்கம் மார்க் எப்பவுமே ரெண்டு பக்கம் தான் சொல்லும், ஒரு பக்கம் சொல்லாது. அப்ப அந்த மாதிரியான முறையில் நரகத்திற்கு போகக்கூடிய பயங்கரமான ஒரு குற்றம் என்பதை பெண்கள் இந்த பொருளாதாரத்தில் வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த குடும்பத்தில் தேவைகள் வரும் பொழுது நம்ம சம்பாத்தியம் பத்தல அப்படின்னு அடுத்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. நிறைய குடும்பங்கள்ல பொம்பளை வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கிறது. இவங்க சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு, அது பத்தலையாம். பத்தலை என்ன செய்யறது? நானும் வேலைக்கு போறேன்,
அது மீன் வேலைக்கு போ, உன்னை அவளே கேட்டுக்கிட்டு வேலைக்கு போறா. அதை இவனே என்ன செய்யறான், தள்ளி வேலைக்கு அனுப்புகிறான். இதெல்லாம் ஒரு பெரிய புரட்சி மாதிரியும் இதெல்லாம் ஒரு பயங்கரமான சீர்திருத்தம் மாதிரி என்ன செய்யறாங்க உலக மக்கள் கருதுகிறார்கள். பெண்கள் வேலைக்கு போகலாம். எப்ப போகலாம்? புருஷன் தெரிந்து எந்த விதமான சோர்ஸும் இல்லாட்டி போகலாம். புருஷன் சம்பாத்தியம் இல்ல, கை கால் வாதமா படுத்துட்டாரு, அவரால் ஒண்ணு உழைச்சு போட முடியாது, அல்லது அவர் இல்ல ஆள் மூத்தா போயிட்டாரு, இருந்து இல்லாத மாதிரி இருக்கிறாரு, அவங்க போய் யார்ட்டையும் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா வேலைக்கு போறதுங்கிறது மார்க்கத்தில் உள்ளது. ஏன்னா அவங்க சம்பாதிக்கலாம், அனுமதி இருக்கிறது. புருஷன் ஒருத்தன் இருந்து அதுக்குரிய கெப்பாசிட்டி இருந்தா ஓஞ்சளவுக்கு அவன் தானே பொறுப்பாளி. உனக்கு சோறு கூட அவன் பொறுப்பாளி, உனக்கு ஆடை தருவதற்கு அவன் தான் பொறுப்பாளி, உன்னுடைய நல்லது கட்டுறதுக்கு அவன் தான் பொறுப்பாளி. அவன் தலையில சுமத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், பத்தாது 2 பேர் வேலைக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரியணும்? முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்றுக்கிற இஸ்லாம் மார்க்கம் உண்மையான மார்க்கம் இதைத்தான் அல்ல ஆதாரமா காட்டுறான். உலகம் முழுவதும் என்ன செய்யறாங்க, அதிசயமா பேசிக்கிறான். என்ன பேசிக்கிறான்? வேற வேற சமுதாயங்கள் ஆம்பளை மாதிரி பொம்பளை வேலை செய்யறான். எல்லா சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்து ஆம்பளைன்னு வச்சுக்கிறோம். இவன் களை எடுத்தான், வந்து கதிர எடுத்தான்னு சொன்னா அவன் களை எடுக்கிறான், இவங்கதான் தண்ணி பாய்ச்சறான், அவன் அந்த வேலையில சேர்ந்து என்ன செய்யறா, நாத்து நடுறா. இந்த மாதிரி வேலையில கணவன் செய்யற வேலையே மனைவி செய்யக்கூடிய காட்சி நீங்க பாக்குறீங்க. ஒரு கொத்தனார் இருந்தாருன்னு சொன்னா அந்த குடும்பத்து பெண்கள் சித்தால போய் நிற்பாங்க. அப்ப ஒரு குடும்பத்தில் உள்ள ஆண்கள் செய்யற வேலைக்கு துணையாக பெண்களும் போய் அவங்களும் சம்பாதிச்சுட்டு வந்துதான் பெரும்பாலான குடும்பங்கள் என்ன செய்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. கிராமங்கள்ல போனா ஆம்பளை மாதிரி பொம்பளையும் வளர்ப்பாங்க, வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க ராத்திரி பால கஷ்டப்படுவாங்க. ஆனா 4 பேர் 5 பேர் சம்பாதிக்கிற அந்த குடும்பங்கள் செழிப்பா இருக்குதா? இல்ல. இவனுக்கு 300 ரூபாய் சம்பளம், பொண்டாட்டிக்கு 200 ரூபாய் சம்பளம், அந்த பொம்பளை பிள்ளைக்கு 200 ரூபாய் சம்பளம், ஆம்பளை பிள்ளைக்கு 200 ரூபாய் சம்பளம், 12 பேரும் சம்பாதிச்சிட்டு இருவாங்க. நம்ம ஒரு மாசம் ஒருத்தன் சம்பாதிக்கிற காசு ஒரு நாளைக்கு சம்பாதிப்பான். 10 பேர் இருந்து ஆளுக்கு 200 ரூபாய் 2000 ரூபாய் வச்சுல. அப்ப அந்த மாதிரி சம்பாதிச்சா மாசம் 60,000 ரூபாய் துபாயில கூட சம்பாதிக்க முடியாது. அப்ப மாசம் 50 ரூபாய் 60 ரூபாய் வருமானம் வருது. அவன் எங்க இருக்கான் நீங்க பாருங்க, குடிசையில தான் இருப்பான். இந்த மாதிரி எல்லாரும் வேலைக்கு போறாங்க பாத்தீங்களா, எல்லாரும் வேலைக்கு போற சமுதாயத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வாழ்க்கை இவங்க என்ன கணக்கு போடுறாங்க, 2 பேர் சம்பாதிச்சா பணம் கூட வரும், பணம் கூட வந்தா வீடு வாங்கலாம், பணம் கூட வந்தா நகை வாங்கலாம், பணம் கூட வந்தா அப்படி செழிப்பா இருக்கலாம் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன நினைக்கிறான், அப்படியா கணக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளவு ரூபா வந்தாலும் அவங்க இருக்கிற நிலைமை என்ன, 30 நகை இருக்காது, ஒரு புடவைக்கு மறுபுடவை இருக்காது, உயர்தரமான புடவை இருக்காது, வீடுகள் பார்த்தா மண்கரையா தான் இருக்கும், குடிசைதான் இருக்கும். இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. அதே நேரத்தில் இந்த உம்மத்தை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் நம்ம எல்லாம் போட்டுப்பான். ஆம்பளை தலையில 7 பேர் 8 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு ஆம்பளை சம்பாதிக்கிறான். என்ன சம்பாதிக்கிறான், 2000 3000 சம்பாதிச்சு அனுப்புறான். அதுல அவனுக்கு சோறு திங்கிறான், பொண்டாட்டி சோறு திங்கிறா, பிள்ளைகள் திங்கிறாங்க, பாப்பா அம்மா வேற கவனிச்சுக்கிறான். நம்ம தான் முதியோர் இல்லத்துல அனுப்பாம கவனிக்கக்கூடிய ஒரு சமுதாயமா இருக்கிறோம். பாப்பா அம்மாவையும் கவனிச்சுக்கிறான். அதுக்கு மேல என்ன செய்யறான்னு கேட்டா வீடு கட்டுறான். நம்மளுக்கு தானே பெரிய பெரிய வீடு இருக்குது. வேற எல்லா சமுதாயத்தை விடவும் நமக்கு தான் வீடுகள்லாம் இருக்கு, நல்ல நல்ல வீடுகளா இருக்கு. நம்ம பொம்பளைங்க போடுற நகை யாரா போட முடியுதா? ஒரு ஆம்பளை சம்பாதிக்கிறான், பொம்பளை யாரும் வேலைக்கு அனுப்புறது இல்ல, உங்களுக்கு நாத்து நாடு அனுப்புறது இல்ல, களை எடுக்க அனுப்புறது இல்ல. பறக்கத்துன்னு ஒண்ணு இருக்குது இஸ்லாத்துல, அது விளங்கன்னு ஆம்பளை போ நானும் சேர்ந்து சம்பாதிச்சாதான் நான் டெவலப் ஆவேன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுல உங்களுக்கு உள்ள சுமைகளை மறந்துட்டு போனீங்கன்னு சொன்னா கருத்து தான் வரும், வேற பறக்கத்து வராது, கண்ணு முன்னாடி தெரிகிறது. அப்ப ஒரு ஆம்பளை சம்பாதிச்சு இவங்களை அடுக்கிறாங்க, கைய பேசிக்கிறாங்க, கையில பார்த்தா 2 கிலோ இருக்கும், இந்த கையில 2 கிலோ கழுத்துல தொங்குது. இதெல்லாம் என்னடான்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் சம்பாதிப்பான், துபாயில டிரைவரா இருப்பான், அவ்வளவுதான் 5000 ரூபாய் சம்பாதிப்பான், 10,000 ரூபாய் சம்பாதிப்பான். அப்ப 50,000 60,000 சம்பாதிக்கிற வீடு குடிசையா இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு மூக்குப்பட்டு கூட இல்ல. நீ வந்து ஒரே ஒருத்தன் சம்பாதிச்சு இப்படி இருக்குதுன்னா என்ன அர்த்தம், கண்ணுக்கு தெரியாத வகையில நீ சம்பாதிக்கிறதுல அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். என்ன பரக்கத்து? வர்ற வருமானத்துல தேவைகளை எல்லாம் பூர்த்தியாக்கி அதுக்கு மேல மிச்சப்படுத்துறான். அதான் அர்த்தம். 2000 ரூபாய் சம்பாதிப்ப, 1000 ரூபாயில வேலை முடிஞ்சு போச்சு, 1000 ரூபாய் மிச்சம் தானே. 50,000 ரூபாய் சம்பாதிச்சு 60,000 ரூபாய் செலவு பண்ணா சம்பாத்தி ரொம்ப வர்ற மாதிரி தெரியுது. 50 வருமானம் 60 செலவுட மாசம் 10 கடன், இது ஒரு வருமானமா? 2000 வருமானம் 1000 செலவு 1000 மிச்சம், எது நல்லது? அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா நம்ம அவன் ஆற்றலை காட்டுறான். நான் தாண்டா நான் இருக்கிறேன் பாடுறான்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ் இதன் மூலம் நிரூபிக்கிறான். இந்த மார்க்கம் உண்மைன்னு காட்டுறான். அப்ப ஆம்பளை சம்பாதி பொம்பளைக்கு பொறுப்பேற்றுக்கிட்டேன்னு சொன்னா நான் சேர்த்து தருவேன். நம்பர் கம்மியா உனக்கு தெரியும், 2000 3000 5000 தொகை கம்மியா தெரியும், அது நடக்கிற வேலையை பாரு.
அது எவ்வளவு வேலைகள் நடக்கிறது. 3 பேர் சோறு திங்கிறீங்க, படிக்கிறீங்க, டிரெஸ் எடுக்கிறீங்க, எல்லாம் செஞ்சுட்டு வீடு கட்டி நகை வாங்குறீங்கன்னு சொன்னா இந்த 5000 ரூபாய் செஞ்ச வேலையை அவனுடைய 1 லட்சம் ரூபாய் செய்ய மாட்டேங்குது. இந்த 3000 ரூபாய் செஞ்ச வேலையை அவனுடைய 50,000 ரூபாய் செய்ய மாட்டேங்குது. அப்ப நீ என்ன வழங்கணும்? இந்த மாதிரி நெருக்கடிகள் வர்றதுனால ஓன் சோத்துக்கு நீ தான் பொறுப்பாளி அனுப்பி விட்டுறக்கூடாது. குடும்பத்தில் பொருளாதார சிக்கல் வறுமையானால், நெருக்கடி வறுமையானால் புருஷன் என்ன செய்யணும்? கவலைப்படாத, அல்லாஹ் தருவான். நம்ம 2 பேரும் போனதுனால கூட வராது, நம்பர்னா கூட வரும். உனக்கு 10 எனக்கு 10 மாதிரி தெரியும். அது 10 வரும்போது 20 செலவு தான் வரும். 10 வர்ற மாதிரி தெரியும், 20 எக்ஸ்ட்ரா செலவோட வந்து நிற்கும். அது பரக்கத்து கிடையாது. அப்ப அல்லாஹ் ரசூலும் எதை நமக்கு வழிகாட்டுறாங்களோ அதுல அல்லாஹ்வுடைய அருள் இருக்குன்னு விளங்கி கொண்டு இந்த பெண்களை வேலைக்கு அனுப்பி அவங்களுடைய சம்பாத்தியத்துல அவங்கள சாப்பிட சொல்வதோ